Hi, hello, வணக்கம். Welcome to Anuvan Abhi Vlogs. Hi Rajesh. Hi ma'am. இது ராஜேஷ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் மேம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் கேனலோட ப்ரீடிங் தான் டோட்டலா. நம்ம கேனல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் கலெக்ஷன் கேனல். ஒன்லி பூடல் மட்டும் தான் நம்ம ப்ரீட் பண்றோம். மேம் பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கிட்ட பூடல் வாங்கியிருந்தாங்க. அந்த குட்டியோட குட்டிங்க தான் இவங்க எல்லாமே சூப்பரா அழகா கியூட்டா இருக்காங்க பாருங்க. நம்ம ஆஸ்கர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்தாரு. முக்கியமா வந்து இங்க சென்னை பூந்தமல்லி கலெக்ஷன் கேனல்ல இருந்து வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டுமே ப்ரீட் ஆயிட்டு பாத்தீங்கன்னா என்கிட்ட மேம் சொன்னாங்க குட்டீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்குமே தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் வந்திருக்கேன். என்னோட சேனலும் பாத்தீங்கன்னா மேம் கொலாப் பண்ணுவாங்க. 2 சேனலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எப்படி வளர்க்கணும், எப்படி பாத்துக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், மெயினா பூடல்ஸ் எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூடல்ஸை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. நம்ம வீட்டில் நம்மளுக்கு குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பேபிஸ் தான் இவங்க. ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு நல்லா புரியும். நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு ஃப்ளாட்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வளர்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட விளையாடுறதுக்கு. அது இல்லாமல் மேமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியான டாக் தான். இந்த வீட்டில் குலைக்கிறது பக்கத்து வீட்டுக்கு சவுண்டே வராது. மெயினாக நாய் வளர்க்க ஆசைப்படுறவங்க, ஒரு பெட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம், மெயினாக அது குலைக்குமே, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதுக்கு தான் பயந்துட்டு நாய் வளர்க்க மாட்டாங்க. இவங்க வீட்டில் இந்த டாக்ஸ் இருக்கிறதே இந்த பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு குவைட்டாக ரொம்ப டிசிப்ளினாக நடந்துப்பாங்க இந்த பூடல்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு வேர்ல்டஸ்ட் டாய் ப்ரீட்லேயே ஒரு பியூட்டி அண்ட் இன்டெலிஜென்ட்னே சொல்லலாம். அழகும் அறிவும் சேர்ந்த ஒரே டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூடல் ப்ரீட்னே சொல்லலாம் தாராளமாக. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இந்தியாலாம் சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீட் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் கிடையாது பெருசாக இந்த ப்ரீட் வந்து நாலேஜபிள் கிடையாது. பட் அவுட் ஆஃப் இந்தியாலாம் பூடல் தான் நம்பர் 1. பூடல்ஸ்லேயே நிறைய டூடல்ஸ், கலர் கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். நம்ம கலெக்ஷன் கேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலெக்ஷன் எடுத்துட்டு வந்துடும். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வர கலர் கலெக்ஷன் எல்லாமே நாங்கள் இப்போவே எடுத்துட்டு வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலர். நார்மலாக நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட். வீட்டில் வளர்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக பார்வையாக அழகாக இருக்கும். பப்பீஸ்லாம் ரொம்ப க்யூட்டான கலர்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்க்கிங்கும் வந்திருக்கு செஸ்ட்ல. ஆமாம், சாக்ஸு அதேமாரி ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டில் இந்தமாதிரி ஒயிட் மார்க்கிங்கும் சூப்பராக வந்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன் இந்தமாதிரி ரேர் கலெக்ஷன்லாம் வந்து ஏற்கனவே புக்கிங் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும்னு. பட் இந்தமாதிரி கிளைண்ட் ஸ்வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பப்பீஸ்லாம் இருந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. 100% நல்ல சூப்பர் குவாலிட்டி ஹோம் ப்ரீட் பப்பீஸ். எல்லாமே ரொம்ப ஆக்டிவாவும் இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. 40 days ஆயிட்டதுனால ராயல் கேனன் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மில்க் கம்மி பண்ணி. எப்படி மேம் இருக்கு இந்த பிரீட் வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப 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 கியூட் பேபிஸ். ஓகே, ஈஸியா இருக்கா இந்த பிரீட் வளர்க்கறது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் வந்தா. ஓகே. இல்ல மேம், நீங்க எப்பயுமே பிஸியா இருக்க பர்சன். இப்போ காலையில கிளம்பி ஷூட்டிங் போயிடுவீங்க, நைட்டு வருவாங்க. இவங்க அவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள அமைதியா சமத்தா இருக்காங்க, டோர் கிட்டயே இருப்பாங்க. நம்ம ஃபேனும் ஒரு லைட் போட்டு வச்சுட்டா போதும், அவ்வளவுதான். ஆனா இது கூட 24 hours நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல அந்த மாதிரி இல்ல. ஓகே. பட் நாம வீட்ல இருந்தா நம்மள விட்டு எங்கேயுமே நவர மாட்டாங்க. அப்ப ஆபீஸ் போற பர்சன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பிரீட தாராளமா வளர்க்கலாமா? ஷூர். கண்டிப்பா. அதே மாதிரி டிராவலிங் பண்றதுக்கு உங்க கூட கிளம்பி வந்து நானும் அப்படி இல்ல. நீங்க இது எங்கனா டிராவலிங் கூட்டி போயிருக்கீங்களா உங்க 2 பேரையும்? அடல்ட்ஸ் பாண்டிச்சேரியில கூட்டி போயிருக்கோம். ஓகே. சூப்பர் மேம். தாராளமா உங்க கூட ஒரு பயம் இல்லாம ஷிவரிங் இல்லாம தாராளமா வருவாங்க. இது டோட்டலா பாத்தீங்கன்னா இது ஒரு என்ன டிராவலிங் ரொம்ப விரும்பும் மேம். இது நிறைய பேர் பாக்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. பட் நான் பாக்ஸ்ல கூட எடுத்துட்டு போல. கார்ல பக்கத்துல உட்கார வச்சு 2 பேரும் படுத்து தூங்கிட்டே வந்தாங்க கூட. 2 பேரையும் மறுபடியும் ஜாக்கிரதையா. ஓகே. ஆனா என்கிட்ட நிறைய செலிபிரிட்டிஸ் வாங்குறாங்க. மெயினா நான் என்னத்துக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் இதை விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தே கேட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு டிராவலிங் ஃப்ரெண்ட்லின்றாங்க. உண்மையா அது? ஆமா. ஓகே. டிராவலிங் ஃப்ரெண்ட்லி ரொம்ப விரும்புவாங்க. ஓகே. இவங்க நார்மலாவே நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி. ஓகே. 0% hair fall. ஆமா மேம், அது எனக்கு என்னோட கிளைண்ட்ஸுக்கும் தெரியும். இப்போ நானும் பாத்தீங்கன்னா 100% கேரண்டி. அதே மாதிரி 0% ஆல்ஃபால்ன்றாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரிஜினல் பிரீட்ல மட்டும் தான் அந்த இது இருக்கும். இன்டெலிஜென்ட் அண்ட் பியூட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீட்ல மட்டும் தான் மேம் இருக்கும். இந்த கிராஸ் பிரீட்ல இப்போ நிறைய கிராஸ் பிரீட் வருது.
அதுல எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது எதுவுமே இருக்காது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்றாங்க, சார் ஹேர் ஃபால் ஆகுது, அதோட மதர் ஃபாதர் பார்த்து நீங்க எடுத்தீங்களான்னு நான் கேட்டேன். அப்ப இல்ல சார், நான் மதர் ஃபாதர் பார்க்கல. கண்டிப்பா ஒரு பெட் நீங்க வாங்குறீங்கன்னா அதோட மதர் ஃபாதர் பார்த்து தான் எடுக்கணும். அதோட மதர் ஃபாதர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த பெட்ஸும் வரும். மதர் ஃபாதர் வந்து இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங் ஆகும். இப்போ இந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ஒரு பேர் எடுக்கக்கூடாது, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்களே கிராஸ் ஆயிப்பாங்க. அதனால இன்ப்ரீடிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கைடன்ஸ்ல கரெக்டா அது ஹீட்டுக்கு வந்து ப்ரோஸ்டான் எடுத்து கரெக்டான மேல யூஸ் பண்ணதால தான் இவ்வளவு சூப்பரா அழகா ஹைடெக்கான பப்பீஸ்லாம் இவங்களுக்கு வந்து. என்னோட மேல் பெங்களூர்ல இருந்து வந்தது இல்லையா, ஸோ அவன் வேற பிளட் லைனு, இவ குக்கி வந்து இவங்க பிளட் லைனு. ஸோ இது ரெண்டு கிராஸ் பண்ணும்போது நல்ல அழகு பப்பீஸ் வந்து நல்ல ஹெல்தியான ஒரு பப்பீஸ் வந்திருக்கு. உண்மையாலுமே மேம் ரொம்ப சூப்பரா அழகா பப்பீஸை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இன்னும் கேட்டா இவங்க ஒரு பெரிய பெட்லன்றதோட ஒரு பப்பியை பார்த்துக்கிறதுன்றது ஒரு ப்ரீடிங்கிறது அவ்வளோ பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை வளர்க்குறது ஈஸி, ஆனால் பட் ஒரு ப்ரீட் பண்ணி அந்த பப்பீஸை எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான கைடன்ஸு, அதேமாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இந்த பப்பீஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். நானும் அப்படியுமே டெலிவரியும் பார்த்துட்டோம். நாங்களே வந்துட்டு ஃபீடிங் எல்லாமே கூட இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். டெலிவரி கூட ஒரு கஷ்டம் இருக்காது. நம்மளே பார்த்துக்கலாம். ஓகே மேம், சூப்பர் மேம். இந்த பப்பீஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதுல டைரக்டா வந்து மேம் வீட்டுக்கே வந்து கூட நீங்க மதர் ஃபாதர் பார்த்தே வந்து விசிட் பண்ணியே பப்பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஜென்யூனா இருக்கும். இந்த பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஈஸி மெயின்டைன். இதில் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கூட எக்ஸ்பென்சிவ் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு 3 டைம் வேக்சினேஷன் போட போறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட்டு அவ்வளோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 months ஒன்ஸ் க்ரூம் பண்ணாலே போதும். ஏன்னா இதுக்கு ஹேர் ஃபாலிங் இருக்காது, ஸ்மெல் வராது. ஆமா, ஸ்மெல் கூட ஹேர் ஃபாலிங் கிடையாது. ஆமா, ஸ்மெல்லும் பெருசா வராது. எதனாலனா இதோட ஜீன் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரிஜினலான பிளட் லைன்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு வந்து 5 months ஒன்ஸ் க்ரூமிங் எடுத்து போனால் போதும். மற்ற டாக்ஸ் வந்து கண்டிப்பாக மந்த்லி நீங்கள் க்ரூமிங் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸ்மெல் வரும், ஹேர் ஃபாலிங் இருக்குன்னு நீங்க க்ரூமிங் இது ஒரு 5 months ஒன்ஸ் எடுத்துட்டு போனா போதும். டோட்டலா பாத்தீங்கன்னா மேமே உங்களுக்கு இந்த பப்பீஸ்லாம் எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு டோட்டலா கைட் பண்ணுவாங்க. ஃபுல்லா அதோட ஒரு சாட் போட்டு மாதிரி டேரக்டா நீங்க இவங்க கிட்டே பாத்தீங்கன்னா அது ஃபுல் அட்வைஸ் வந்து யாருமே அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு பெட்ல வருன்றதால நீங்க தாராளமா இவங்க கிட்ட எப்படி வளர்க்கறதுன்னு அட்வைஸ் கேட்டுட்டே பாத்தீங்கன்னா இந்த பப்பீஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த பப்பீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 puppies புக் ஆயிடுச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 3 puppies தான் இருக்கு. குயிக்கா நீங்க இந்த வீடியோ பார்த்தவொன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா வந்து விசிட் பண்ணி பப்பி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பப்பீஸ் வேணும்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல மேமோட நம்பரும் என்னோட நம்பரும் மென்ஷன் பண்றோம். தாராளமா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே மம்மி, எல்லாமே சொல்லிட்டாரு ராஜேஷ். ஸோ நீங்க எப்போ வேணா காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து அவங்க அபி நம்பரும் இருக்கும், என் நம்பரும் இருக்கும், இவர் நம்பரும் இருக்கும். யாரு கால் பண்ணாலும் நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். நீங்கள் ஜாலியாக வாங்கிட்டு போங்க, அழகாக பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது குழந்தை வருதுன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப அழகான குழந்தைங்க வளர்ந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப இது அச்சப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெட் பையரா இருந்தா தாராளமா இந்த பிரீடை வளர்க்கலாம். வீட்டுக்கு எடுத்துட்டு போற வரையும் தான் நார்மல் ஆளுங்க கூட நம்ம சொல்றதை கேட்டு அழகா வளர்த்துடலாம். ஆமா, இல்ல மேம் ஒரு சிலர்ல டாக் வளர்க்கறதுக்கு பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் பையர் தாராளமா இதை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 2-3 hours நீங்களே விட மாட்டீங்க. அவ்வளோ கியூட்டான பப்பீஸ். இதெல்லாம் ரொம்ப ரேரான பிரீட் மேம். பூடல் இந்த வீடியோ இதுல பாக்குறது நான் ஒன்லி பூடல் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவேன், வேற எந்த ஒரு பிரீடுமே கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர், நானே ரெஃபர் பண்றேன். 100% நல்ல ஜென்யூன் குவாலிட்டியில ஜென்யூன் பர்சன்ஸ் கிட்ட இந்த பப்பீஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க. இப்போ மதர் ஃபாதர் ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஆஸ்கர், வெளில போலாமா, கீழே போலாமா, வாக்கிங் போலாமா? இப்போ மேம் பாத்தீங்கன்னா எல்லாமே இது வெளியே கூட்டு போற டைமிங் இது. அதனால அந்த பெல்ட் எல்லாம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சூப்பரா அழகா ரியாக்ட் பண்ணி பாருங்களேன். அவங்க அழகா சூப்பரா பெல்ட் மாட்டி அதை ரொம்ப டீசெண்டா வெளியே கூட்டு போறாங்க அந்த பெட்டை. வாக்கிங் கூட்டு போற டைம் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. ஆமா, அதனாலதான் பாருங்க அழுவ ஆரம்பிச்சிட்டா கீழே போறதுக்கு. மேம் இது வாக்கிங் கூட்டு போற டைம் நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கா? உங்க 2 டாக்ஸ்மே அபார்ட்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணி உங்களை வாக்கிங் கூட்டு போறதுக்கு? அபார்ட்மெண்ட்டே வந்து டாக் ஃப்ரீ கம்யூனிட்டி தான். ஓகே சூப்பர் மேம். எங்க வீட்ல இப்ப 2 டாக்ஸ்ன்றது சில வீட்ல எல்லாம் 3 டாக்ஸ் 4 டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. சூப்பர் மேம். இந்த முன்னாடி காலத்துல தான் வந்து அபார்ட்மெண்ட்ல சின்ன வீட்ல எல்லாம் வச்சுக்க முடியாது, அதுக்கு ஒரு செப்பரேட் வீடு வேணும், இடம் வேணும், கார்டன் வேணும்லாம். அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. ஓகே, எனக்கு இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பழகிட்டாங்க. டெய்லி ஈவினிங்
மார்னிங் ஆனா வாக்கிங் கூட்டு வருவோம். சூப்பர். அவங்களே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, லீஷ் கிட்ட போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆமா மேம் லீஸ் எடுக்க சொல்லி பார்த்தா எடுத்த உடனே அலர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப அது இன்டெலிஜென்ட்ன்றது இதுலயே தெரியுது பாருங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த லீஸை எடுத்த உடனே இவங்க வந்து வெளியே கூட்டு போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனாலே பாத்தீங்கன்னா ஈஸியா இவங்களும் ஜாலியாவும் ஒரு பயம் இல்லாம சூப்பரா லிஃப்ட்ல கூட பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஷிவரிங் இல்லாம ஒரு கேஷுவலா வந்து கீழே இறங்கி வராங்க. ஒரு பயம்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஹியூமன் ரொம்ப அட்டாச் ஃப்ரெண்ட்லின்றது பயங்கர ஹியூமன் அட்டாச். அதுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல இந்த மாதிரி வாக்கிங் இதெல்லாம் கூட்டு போகணும். அதனால இந்த முன்னாடி காலம் மாதிரி கிடையாது. அதுக்கு பெரிய ஸ்பேஸ் வேணும், இடம் வேணும். ஒரு சின்ன இடம் நம்ம வீட்ல ஒரு சின்ன பால்கனில அதுக்கு கீழே மேட் போட்டு விட்டு செட் பண்ணி கொடுத்துட்டாலே அது நல்ல மெயின்டைன். ஆக்சுவலி எனக்கு நிறைய ஒரு என்னோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே கிளைண்ட்ஸோட அப்டேட்டை கேட்டு தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூடல்ஸ்லாம் எவ்வளோ இன்டெலிஜென்ட், இது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது அப்பார்ட்மெண்ட்க்கு உண்மையாலுமே ஃப்ரெண்ட்லியா. இவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க இருக்காங்க. இந்த ப்ரீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது பாருங்க, இந்த இழுத்துட்டு ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூட்டு போக இந்த இழுத்துட்டு போகிற பழக்கம் அதெல்லாம் இல்லை. இது பாருங்க அழகாக லீஸை வச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்டு இதை மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ தான். ரொம்பவும் இழுத்துட்டும் போகாது. ரொம்ப க்யூட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க நின்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுது இவங்க நிற்கிறாங்க, நம்ம உட்காந்துடணும் அப்படின்னு. அதனால பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ் அண்டு குழந்தைங்க கிட்ஸுங்க இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மையாலுமே இந்த பூடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். இப்போது நான் சொல்கிறதோட டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே. ஓகேங்களா, பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் அங்கே உண்மையாலுமே ஒரு நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கம்பெனியான ஒரு பப்பி நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னா இந்த பூடல் பப்பீஸ் தாராளமாக நீங்கள் வாங்கி தரலாம். ஏன்னா ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லி, அது இல்லாமல் ஒரு ஹைபாலஜி டாக்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் ஏன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட இந்த ப்ரீடை வந்து ஈஸியாகவே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு டாக் நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கணும்னா தாராளமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த பூடல். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தனா அவங்களுக்கு லர்சனிங் திறமை வந்து அதிகமாகும். இதுக்கிட்ட ஒரு கமாண்ட் கொடுக்க சொல்ல அவங்க கமாண்ட் கொடுக்குற அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரும். அது இல்லாமல் இது 10லேருந்து ஒரு 15 வருஷம் இதோட லைஃப் டைம். எப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க பெட்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். இதோடைய 10லேருந்து 15 வருஷம் சொல்கிறேன் ஓகேங்களா. இதோடைய லாஸையும் அவங்க எப்படி அவங்க எடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். தாராளமாக உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைபாலஜி டாக் இந்த பெட்ஸ் இல்லைனா கூட ஒரு ஸ்டேட் டாக்ஸ் கூட நீங்கள் வீட்டில் அலோவ் பண்ணி தாராளமாக வளங்க. நான் இந்த ப்ரீடை மட்டும் டிபெண்ட் பண்ணி பேசல. ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட தாராளமாக நம்ம வளர்க்கலாம் வீட்டில் வாங்கி. ஆனால் கண்டிப்பாக வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பெட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட டிப்ரெஷன் மெயின் எதனா ஒரு டிப்ரெஷன்ல இருந்தால் கூட டிப்ரெஷன் ரொம்பவே ரிலீஃப் ஆகிடும். மேம் நீங்கள் ஒரு அதிக ஷூட்டிங் போகிறீங்க, உங்களுக்கு எதனா ஒரு டிப்ரெஷன் இருக்கும், பட் இவங்க விளையாடுறத பார்த்து உங்களுக்கு கூடையிலலாம் வச்சு தூக்கிட்டு போயிடுவேன். இல்லை இப்போ வளர்ந்த பிறகு அழகாக லீஷ் வச்சு நான் எங்கே போகிறேன்னா பின்னாடி வந்துருவாங்க, அவங்களே எகிரி குச்சிருவாங்க. கண்ணாடி இறக்கி விட்டா போதும், அவங்களே வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவாங்க. இது ஒரு தெரபிஸ்ட் டாக்னே சொல்லலாம். எவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருந்தா கூட இல்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 100% நம்பிக்கை கூடிய ஒரு ஜீவன் வந்து டாக்னு அந்த மாதிரி வந்து பெட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. சோ சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்பானியன்ஷிப் வேணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். மூவ் ஆன உடனே பாருங்க இப்ப தாராளமா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஆமா, எங்கேஜிங்கா இருக்கணும்னு நினைச்சா பெட் இஸ் தி ஒன்லி சாய்ஸ் நான் சொல்லுவேன். சூப்பர் மேம். சோ எஸ், புடூல்ஸ் ஆர் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. நாங்க வளர்க்குறோம், நீங்களே பார்த்திருப்பீங்க. குக்கி, ஆஸ்கர் இவங்க தான் அப்பா அம்மா அந்த குட்டிங்களுக்கு. So we are very happy having poodle puppies and please do come watch the puppies. வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த பப்பி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. எங்க காண்டாக்ட் நம்பர் அதுல இருக்கு. என்னோட காண்டாக்ட் நம்பரையும் நான் இப்போ ஸ்க்ரீன்ல வந்து மென்ஷன் பண்றேன். என்னோட பேர் ராஜேஷ். இந்த கிணல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேம் இருக்கிறது எல்லாமே பூந்தமல்லி லொகேஷன் தான். என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7092894316. கரெக்டாக நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோக்கு ஆப்போசிட்டு. மேமோட லொக்கேஷன் உங்களுக்கு பப்பி நீங்கள் சீரியஸ் பையராக இருந்தால் சொல்லுங்கள், தாராளமாக நான் மேமோட லொக்கேஷனும் நான் அப்டேட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ பப்பீஸ் ரெடியாக இருக்குது, ரெடி டு கோ ஹோம். உங்கள் குழந்தை உங்கள் ஃப்ரெண்டை வரவேற்கிறதுக்கு எங்ககிட்ட பப்பீஸ் ரெடியாக இருக்கு. ஒரு வெயிட்லெஸ்ஸான ப்ரீடு. நீங்கள் வீட்டில் எப்படி தூக்கிடலாம். வெயிட்டே ஒரு 5 kg தான் இருக்காங்க இந்த பப்பீஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 kg தான் இருக்காங்களே, அதுக்கு மீறிலாம் எதுவுமே வெயிட் கிடையாது. ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 inches. பியூர்லி பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டாண்டர்ட் படி 10.9 inches ஷோ ஸ்டாண்டர்டு. பட் ரொம்பவே க்யூட்டான அழகான பப்பீஸ். இது எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸான. நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறதா இருந்தால் கூட கையில் தூக்கி வச்சுட்டா ஒரு டாய் மாதிரி தான் இருக்கும். அதனால இது டாய் பூடல்ன்றாங்க. இது பாருங்களேன், ஒரு டாக் மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகாது. சூப்பராக ஒரு டாய் மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ ராஜேஷ், வந்து இதை வந்து இந்த வீடியோவை சிறப்பிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். பப்பீஸ் ரெடியாக இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். சீரியஸ் பையர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
பப்பீஸ் ரெடியாக இருக்குது, வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பப்பியை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.